தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் வழங்குவதா என்பது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்துகிறார். தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட 6 உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. புதிய எம்பிக்களை தேர்ந்தெடுப்பதற்கான மாநிலங்களவை தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதையடுத்து திமுகவுக்கு 4 மாநிலங்களவை உறுப்பினர்களும் அதிமுகவுக்கு 2 மாநிலங்களவை உறுப்பினர்களும் தேர்தலில் போட்டியிட முடியும். இதில் 4 இடங்களுக்கு திமுக கூட்டணி வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. எஞ்சிய 2 இடங்கள் அதிமுகவுக்கு கிடைக்கும் நிலையில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் யார் என்பது குறித்து இன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் தேமுதிகவுக்கு சீட் வழங்கப்படுமா என்பது குறித்து ஆலோசிக்கப்படும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். ஐயா எடப்பாடியார் தலைமையிலே தலைமை கழகம் சென்னையிலே எம்ஜிஆர் மாளிகை நடைபெற இருக்கிறது. அங்கே நம்முடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் இது குறித்து ஆய்வு நடத்த இருக்கின்றார்கள். அது குறித்து அந்த ஆய்வின் போது உங்களுக்கு நல்ல செய்தி வரலாம். மக்களவை தேர்தலின் போது தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் ஒப்பந்தம் போடப்பட்டது என பிரேமலதா தொடர்ந்து பேசி வந்த நிலையில் அதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கு சீட் தருவதாக கூறவில்லை என மறுத்தார். சென்னையில் பேட்டியளித்த பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவுக்கு சீட் கிடைப்பது தொடர்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறியிருந்தார். ஆனால் அதிமுக தரப்பில் இருந்து சாதகமான பதில் சொல்லப்படவில்லை என கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.